Behold the Lamb of God. யோவான் 1:29. இதோ இறைவனின் செம்மறி. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். This is God who reconciled us to himself through Christ. 2 கொரிந்தியர் 5:18. கடவுளே கிறிஸ்துவின் வழியாய் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். Catechism of the Catholic Church 2783. Then say by his grace, our Father, so that you may merit being his son. Saint Ambrose. கடவுளே விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை சொல்வதால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று வருடத்தின் மாதத்தின் முதல் சனிக்கிழமை, தேவதாய்க்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். நேற்று இயேசுவின் திரு இதயத்தை சிறப்பித்தோம். இன்று மாதாவின் திரு இதயத்தை சிறப்பிக்கின்ற வகையில் இந்த திருப்பலியும் மாலையில் சிறிய தேர்ப்பவனியும் புதிய பாதையிலே, புதிதாக அமைக்கப்பட்ட பாதையிலே நாம் அன்னையை ஏறெடுத்து செல்ல இருக்கின்றோம். நம் தாய் ஒரு சிறந்த உதாரணம், எடுத்துக்காட்டு, எ மாடல். அவர் கிறிஸ்துவை நமக்கு தந்தார். ஆகவே நம்முடைய கடமையும் கிறிஸ்துவை பிறருக்கு கொடுப்பது. எப்படி? பல வகைகளிலே. உதாரணமாக இப்பொழுது நாம் கிறிஸ்மஸ் விழா அருமையாக அழகாக ஆலயத்திலும் சரி, வீடுகளிலும் சரி, நிறுவனங்களிலும் சரி குடில் ஜோடித்து வைத்திருக்கிறோம். அந்த குடில் ஜோடித்து வைத்திருப்பது எதற்காக? அதை பார்ப்பவர்கள் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் நமக்கு நன்றாக தெரியும். இயேசு பெத்லகேமில் பிறந்தார், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். ஏன் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்க வேண்டும்? இயேசுவுக்கு சொந்த ஊர் பெத்லகேமா? சூசையப்பருக்கு சொந்த ஊர் பெத்லகேம். பெத்லகேமுக்கு ஏன் வந்தாங்க? நிறை மாத கர்ப்பிணி ஆயிற்று, ஏன் அந்த சமயத்தில் இப்படி அல்லாட வேண்டும்? இப்படி பல கேள்விகள் பிள்ளைகள், குழந்தைகள் எழுப்பக்கூடும். ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு இவைகளை எல்லாம் சொல்லித் தரும் பொழுது, கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் பொழுது இயேசுவை கொடுக்கிறோம். ஒரு சின்ன பையன் இங்கே போன வாரத்தில் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தான். இதை பார்த்தான். இங்கே என்ன ஜோடிச்சு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். இயேசு, குழந்தை இயேசு பிறந்ததை ஜோடிச்சு வச்சுருக்கிறோம். அங்கே மற்றதெல்லாம் இருக்குதே, அங்கே பலூனை காணாமே அப்படின்னு. பார்த்தீங்களா, அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன? பலூன். சின்ன பிள்ளைங்களுக்கு மற்றதெல்லாம் வச்சுருக்கிறீங்க, பலூனை காணாமே. பலூன் வச்சா நீ குண்டூசியால் குத்தி வெடிச்சிருவ, அதனால தான் வைக்கல அப்படின்னு சிரிச்சுட்டேன். நான் அப்படி செய்ய மாட்டேன், பலூனை வச்சு விளையாடுவேன். குழந்தைகளுக்கு தகுந்தாற் போலும். ஒரு ஆப்பிரிக்கா நாட்டு சிறுவன் அந்த பங்கு தந்தையிடம் போய் கேட்கிறான். பங்கு தந்தை வெள்ளைக்கார சாமியார், அவர் நல்ல வெளியேன்னு இருக்கிறார். அவன் என்ன கேட்டான்? இயேசு பிறந்தார், எந்த நிறத்தில் அவர் இருந்தார்? கருப்பா சிகப்பா? சிகப்பாக இருந்தால் உங்களை சார்ந்தவராக இருக்கும், கருப்பாக இருந்தால் எங்களை சார்ந்தவராக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் அவன் கேட்குறான். அப்போ அவர் சொன்னார், இயேசு பிறந்தது அந்த மத்திய பிரதேச நாட்டில், இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் சொல்கிறோம் இல்லையோ, அந்த இடத்துல. அங்கே தானே பெத்லகேம், நசரேத் எல்லாம் இருக்கிறது, இஸ்ராயல் நாடு.
ஆக கருப்பும் இல்லை, அவர் சிவப்பும் இல்லை, அவர் மாநிறம். ஆகவே உனக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தம் அப்படின்னு சொன்னார். அதே பையன் பலூன்காரர்கிட்ட போய் கேட்குறான், ஏன்யா எல்லா கலர்லேயும் பலூன் பார்க்குறேன், கருப்பு கலரில் பலூன் இல்லையே, கருப்பு கலரில் பலூன் வச்சா அது பறக்குமா? அப்போ அவர் சொல்கிறார், எல்லா பலூனும் பறக்கும், கருப்பு கலரில் இல்லை. உனக்கு வேணா நான் அடுத்த வாரம் வரும்போது கருப்பு கலரில் பலூன் எடுத்து வரேன், அதுவும் பறக்கும். ஆக பிள்ளைகளாகட்டும் மற்றவர்களாகட்டும் அவர்களுடைய தாக்கத்தோடு இவைகளை நோக்குவர். அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய பதில் இருக்க வேண்டும். மறுபடியும் கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் 605, there is not, never has been and ever will be a single human being for whom Christ did not suffer. இயேசு எல்லாருக்குமாக பாடுபட்டு தன்னுடைய உயிரை கொடுத்தார். அவருடைய மீட்பின் பலன் எல்லோருக்குமாக. தினமும் இந்த நற்கருணை ஆசீர் கொடுக்கும் பொழுது குரு சொல்லுகின்ற அந்த ஜெபம், இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை விட்டு சென்றே, இதன் பலனை நாங்கள் இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். நாங்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் இதில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்களோ, ஆலயத்தில் இருப்பவர்களும் சரி, தொலைக்காட்சியின் வழியாக உலகம் முழுவதும் ஆங்காங்கு பல குடும்பங்களாக சேர்ந்து இந்த வல்லமையான நேரத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்களே, அனைவருக்கும் இந்த அருள் ஆசீர் கிடைக்கிறது. மற்றவங்களுக்கு கிடைக்காதா? கிடைக்கும். ஆனால் அந்த அருளை தேடி வர வேண்டும். இப்போ குளிர் காலத்தினால நீங்கள் எல்லாம் இப்போ ஃபேன் எல்லாம் போடலை. வெப்ப நாளில் ஃபேன் போடுறோம். காற்று எங்கே கிடைக்கும்? ஃபேனை விட்டு தள்ளி உட்காருங்க. இந்த பெடஸ்டல் ஃபேன் இந்த நேராக இருந்தால் தான் காற்று வரும். கொஞ்சம் திரும்பினா கூட காற்று கிடைக்காது. அதே போன்று இறைவன் அருளை பெறுவதற்கு நான் அவருடைய சன்னிதானத்தில் என்னை உட்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். ஆகவே வீட்டில் இருந்துக்கிட்டு இறைவன் தான் இரக்கமுள்ளவராச்சே, என் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்கட்டுமே என்ற விதண்டாவாதம் வேண்டாமே. Let us love him whom we do not see, so that we can see him one day face to face, whom we love here on earth. எல்லா காலத்திலும் எல்லா மனிதனுக்கும் கிறிஸ்து பாடுபடாமல் இருக்கவில்லை. நாம் காண முடியாதவரையும் அன்பு செய்வோம். இவ்வுலகத்தை நேசிக்கிற அவரை ஒரு நாள் நமக்கு அருகில் முகமுகமாய் காண்போம். இன்றைய தினத்திலே இயேசுவின் பெயருக்காக ஒரு விழா, த ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் என்று இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. இயேசுவுக்கு பல பெயர்கள் உண்டு. நல்லாயன், கிறிஸ்தரசர், குழந்தை இயேசு, சிலுவையில் தொங்குகின்ற நாயகன், இப்படி பல கோணங்களிலே அவரை பார்க்கிறோம். அனைத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஆணிவேராக இருக்கக்கூடிய கருத்து என்ன? எல்லோருக்கும் எல்லாமாய் விளங்குபவர், சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு செல்பவர். அப்படிப்பட்ட கிறிஸ்துவை நாமும் பெற்று அவரை பிறருக்கும் கொடுப்போம். நம்முடைய சொல், செயல், சிந்தனையில், நம்முடைய அனுதின வாழ்க்கையில், பிறருக்காக அபயக்கரம் நீட்டுவதில், நம்முடைய நேரத்தை, சிந்தனையை கொடுப்பதில், இன்னும் சற்று தாராளமாக தியாகத்தோடு அவரது பணிகளில் ஈடுபட நம்முடைய வாழ்க்கை மிகுந்த பல அலுவல்களில் நம்முடைய கவனமும் சென்று கொண்டிருக்கிறது. பல வேலைகள் ஒவ்வொருவருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நான்
இறைவனுக்கு கொடுக்கின்ற நேரம், சிந்தனை என்ன? இறைவனுக்காக அந்த தியாகத்தோடு தாராளத்தோடு என் நேரத்தை கொடுக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் இறைவனுக்காக கொடுக்கின்ற நேரம் எப்பொழுதும் விரயம் அல்ல. அவைகளெல்லாம் நாம் சேர்த்து வைக்கின்ற பலன். எப்படி வங்கிகளிலே நம் பணத்தை சேர்த்து வைக்கிறோமோ அதுபோன்று இறைவனுடைய அருளை நாம் சேர்த்து வைக்கிறோம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதை போல, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பதை போல, இந்த உலகத்தில் என்னுடைய தாக்கம் நோக்கம் இயேசுவை கொடுப்பது. அதைத்தான் நான் சொன்னேன். புனித டான் போஸ்கோவுடைய விருதுவாக்கு, தா மிக்கி அனிமாஸ் சேத்தரே தொல்லே. ஆண்டவரே, எனக்கு ஆன்மாக்களை தாரும், மற்றவைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஆன்மீக தாகம் கொண்டவர்களாக இருப்போம். சீல் ஃபார் சோல்ஸ். அப்படி என்றால் நிச்சயமாக நம்முடைய உள்ளம் உருகும். உருகின்ற உள்ளம் நிச்சயமாக எல்லோருக்கும் பரவி பாயும் இரக்கத்தை கொடுக்க. செபிப்போம், விழுந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், fill me with the power of your Holy Spirit and let me grow in the knowledge of your love and truth. Let your Spirit be a flame in my heart that I may know and love you more fervently and strive to do your will in all things. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் தூய ஆவியால் எம்மை நிரப்பியருளும். உமது அன்பு மற்றும் உண்மையின் ஞானத்தில் எம்மை வளரச் செய்யும். உமது ஆவியின் அனலால் எம் இதயம் பற்றி எரிய செய்யும். அதனால் உம்மை நெருக்கமாய் அன்பு செய்யவும் உம் கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் வரம் தாரும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, எம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டிலே இன்னும் சிறப்பாக எம் ஆலயத்தின் 325ஆம் ஆண்டு சிறப்பை நாங்கள் இன்னும் சிறப்பாக்கி, இந்த ஆலயம் அன்னை வழியாக கிறிஸ்துவை கொடுத்து கொண்டிருந்த உம்முடைய பிரசன்னத்தை இன்னும் வலுப்படுத்தி உறுதிப்படுத்தி இன்னும் பலருக்கும் அறிவிக்கின்ற நற்செய்தி பணியிலும் ஆலயத்தை சிறப்பாக்குகின்ற பணியிலும், இதனால் மக்கள் அனைவரையும் ஈர்த்து உம்மிடம் கொண்டு வந்து சேர உம் தாய் வழியாகவும் செபிக்கின்றோம். Be with us, Mary, along the way. Guide every step we take. Lead us to Jesus, your loving Son. என்கின்ற வார்த்தைகளை தினம் தினம் செபிப்பவர்களாக, பாடுபவர்களாக நாங்கள் விளங்கச் செய்திருந்தோம். இதனால் அன்னையோடு சேர்ந்து இந்த அவனியை இன்னும் சிறப்பாக்க, உமது அரசை இவ்வுலகிற்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் தகுந்த சிறந்த வலிமையான கருவிகளாக எம்மை பயன்படுத்தும். Be with us, Mary, along the way. Guide every step we take. Lead us to Jesus, your loving Son. Come with us, Mary, come. Come with us, Mary, come. Come with us, Mary, come. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.